ஏக்கா, உங்களுக்கு நான் காட்டின பொண்ணு போட்டா எதுவுமே பிடிக்கலையோ? எப்படி பிடிக்க? இதெல்லாம் ஒரு பொண்ணா? விடிஞ்ச அடைஞ்சா என் வீட்டையே தான் சுத்தி சுத்தி வருதுவே. அது ஒரு பொண்ணு போட்டான்னு தூக்கிட்டு வந்து என்கிட்ட காமிச்சிக்கிட்டு, இங்க பாருங்க தரகர ஒண்ணு சொல்லி கேட்டுக்கிடுங்க. இந்த படிச்சது வேலை பார்க்கறது கலரா இருக்கிறதுலாம் வேண்டாம். ஏக்கா, என்னக்கா இப்படி சொல்றிய? சம்பளம் வாங்குற பிள்ளைக்கா அது. எங்க வீட்டுக்கு சம்பளம் வாங்குற பிள்ளையே வேண்டாம். நல்ல சாணி தட்டுற பிள்ளையா இருந்தா கொண்டுட்டு வாங்க. எங்க வீட்ல 10 மாடு இருக்கு. 10 மாட்டுலயும் சாணி தட்டணும். அதனால இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குற பொண்ணாதான் வேணும். ஏக்கா, நீங்க அந்த பிள்ளைய வேலைக்கு போக சொல்லிட்டு சாணி தட்டுறதுக்கு ஒரு வேலைக்கார பொண்ணை வச்சுக்கிட வேண்டியதானே? ஆமா, அவ பெரிய சம்பாத்தியம் சம்பாதிச்சிட்டா. மாட்டுல பாலை கறந்து வித்து சாணியும் தட்டினா அதை விட அதிகமா சம்பாதிக்கலாம். வீட்டு வேலையும் பாத்துக்கலாம், எங்களையும் பாத்துக்கலாம். அதை விட்டுட்டு அவ நாள் பூரா வேலைக்கு வருவாளா? அவளுக்கு நாங்க சோறு பொங்கி கொடுக்கணுமா? வீட்டு வேலைக்கு ஆள் வைக்கணுமா? ஆளு பாருங்க தரங்கற, என் தம்பிக்கு சாணி தட்டுற மாதிரி பிள்ளைதான் வேணும். அது இருந்தா மட்டும் கொண்டுட்டு இந்த பக்கம் வாங்க. ஏக்கா, இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் நல்லா படிச்சிருக்குல்ல, அதனால நீங்க எதிர்பார்க்குற பிள்ளைகள் மாதிரிலாம் கிடைக்காதுக்கா. நான் ஏன் சொல்றேன்னா, வசதியான வீட்டுல யாரும் சாணி தட்ட விட மாட்டாவ. கஷ்டப்பட்ட வீட்டு பிள்ளைகளா இருந்தாலும் இப்பெல்லாம் யாரையுமே சாணி தட்ட விடுறது கிடையாதுக்கா. ஒரு பிள்ளைகள் 2 பிள்ளைகள் வச்சிருக்கிறதுனால ரொம்ப செல்லம் கொடுத்துதான் வளர்க்காவ. எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் படிக்க வச்சிருக்காவ. அதனால சாணி தட்டுற பிள்ளைகள்லாம் கிடைக்கிறது கஷ்டம்க்கா. என்ன தரங்கற இப்படி சொல்றீங்க? நம்ம கிராமத்துல தானே இருக்கோம். கிராமமோ நகரமோ எல்லாம் மாறிட்டுக்கா. மாட்டை பாத்துக்கிற மாதிரிலாம் பிள்ளைகள் கிடைக்காது. எந்த பிள்ளை வீட்டுக்கு வந்தாலும் நீங்க அதுக்கு ஆள் போட்டு தான் பார்க்க வேண்டியிருக்கும். பாத்துக்கிடுங்க. ஏ அம்மம்மா, இந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. ஆமாக்கா, பொண்ணு கிடைக்கிறதே இப்பெல்லாம் கஷ்டம். கிடைச்ச பிள்ளையில கப்புன்னு அமுக்க பாருங்க. எது இந்த 2 கொண்டக்கறியலையுமா? ஆமாக்கா, ஒன்னு அழகான செவத்த பிள்ளை, இன்னொன்னு நல்ல சம்பாதிக்கிற கருத்த பிள்ளை. 2 பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளுக்கா. ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணுங்க. 2 ரிஜெக்ட். என் வீட்டுக்கு மாட்டை பாக்குற பிள்ளை தான் வேணும். எங்க வீட்டுல 10 மாடு இருக்கு. அந்த 10 மாடையும் அவ தான் பாக்கணும். அந்த மாதிரி பிள்ளை இருந்தா கொண்டு வாங்க, இல்லைன்னா வேண்டாம். சரிக்கா, நான் நாளைக்கு உங்களுக்கு போட்டோ இருந்தா எடுத்துட்டு வரேன். தரகரே, பையன் போட்டோ இருந்தா காட்டுங்க. ஏக்கா, எந்த மாதிரி மாப்பிள்ளைய எதிர்பார்க்கறிய? நல்ல பையனா இருக்கணும், நல்ல குணமா இருக்கணும், நல்ல ஒரு பெரிய வேலையில இருக்கணும். இங்க பாருங்க தரகரே, தங்கச்சி நல்லா படிச்சிருக்கா. மாப்பிளைக்கு சம்பளம் 1 லட்சம் மாதிரி இருக்கணும். 1 லட்சமா? ஆமா, 1 லட்சம் வேணும். அந்த மாதிரி சம்பாதிக்க மாப்பிள்ளை போட்டோ இருந்தா எடுத்துட்டு வாங்க. தரகரே, பையனுக்கு எந்த கெட்ட பழக்கங்களும் இருக்கக்கூடாது, நல்ல குடும்பமா இருக்கணும். சரிக்கா, நான் 1 லட்சம் சம்பாதிக்கிற மாப்பிள்ளைல கேக்குறிய? எத்தனை பவுன் நகை போடுவிய? நகை எதுக்கு போறேன்னு நீங்க என்ன பொண்ணை பாக்கல. அவ கலரை பார்த்தாலே கட்டிக்கிட்டு போயிருவான்வ. அவள கலரு, அவள அழகு. இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டுல நீங்க என்ன செய்யறீன்னு சொல்லணும்ல. தரகரே, ஒரு 50ல இருந்து 60 சவரன் போடுவேன். அப்படியாக்கா, ரொக்கம் எவ்வளவு கொடுப்பிய? அது ஒரு 5 லட்சம் வரைக்கும் கொடுப்பேன். அப்படியாக்கா, இந்த மாதிரி பிள்ளைக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறது ஈஸி தான். நீங்க போய் பொண்ணு போட்டோ எடுத்துட்டு வாங்கக்கா. எனக்கு ஒரு 5-6 பசங்களை தெரியும். அவிய வீட்லயே உங்க போட்டோ காமிச்சிட்டு அவிய போட்டோவை வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட காமிக்க. போட்டோ எடுத்துட்டு வாங்கக்கா. இதோ எடுத்துட்டு வரேன். ஏக்கா, அப்படியே பணம் கொண்டு வந்துருங்க. நான் இங்க இருந்து வண்டியில அங்கேயும் இங்கேயும் அலைய வேண்டி இருக்கு பத்தியலா. ஒரு 5000 முன்பணம் தந்துருங்க. ஏக்கா, நீங்களும் தான் 2 போட்டோ எடுத்து வந்து காமிச்சிருக்கே, ஒன்னும் உருப்படி கிடையாது. என் தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ளை போட்டோ கூட கொண்டு வரல. இதுல 5000 கூட 10000 கூட கேள்வி வேற. ஏக்கா, முதல்ல உங்களோட டீட்டெயில் எல்லாம் கொடுங்கக்கா. பொண்ணு வீட்டுல காமிக்கணும்ல. காமிச்சிட்டு உங்களுக்கு பொண்ணு போட்டோ எடுத்துட்டு வந்து காட்டியே. உங்க தம்பியோட பயோடேட்டாவை என் நம்பருக்கு அனுப்பி விட்டுருக்கேன். பயோடேட்டானா என்னது? அது உங்க தம்பியோட டீட்டெயில்க்கா. என்ன பேரு, எவ்வளவு சம்பாதிக்காரு, கூட பிறந்தவி எத்தனை பேரு, யாருக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, பொம்பளை பிள்ளையில எந்த ஊர்ல கட்டி கொடுத்துருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சிட்டு என்ன பண்ண போறவ? எல்லாம் விசாரிப்பாவக்கா. நீங்களே இதெல்லாம் அடிச்சு தந்துட்டீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்ல. நானும் பொண்ணு வீட்டுல போய் காமிச்சிட்டு நான் பாட்டுக்க இருப்பேன். பிடிச்சிருந்தா சொல்லி விடுவாங்க, உங்ககிட்ட வந்து சொல்ல போறேன். அப்போ உங்களுக்கு கொண்டு போய் காமிக்கிறது வேற எந்த வேலையெல்லாம் பேச்சே கிடையாது. ஏக்கா, உங்களுக்காக தானே நான் பேச போறேன். அதுக்கு தானே நீங்க எனக்கு பிறகு பணம் தர போறிய. அப்ப நான் சொல்லியெல்லாம் போய் மனப்பாடம் பண்ணிட்டு சொல்ல வேண்டியதானே? ஏக்கா, அதெல்லாம் போய் ஒப்பிக்க முடியுமாக்கா? உங்க தம்பிட்ட சொல்லி போட்டோவையும் பயோடேட்டாவையும் அனுப்பி விட சொல்லுங்க. இந்த இருக்கான்ல, இதான் என் தம்பி. அவனே உங்க செல்லில ஒரு போட்டோ பிடிச்சிக்கிடுங்க. அவன் இப்போ ஆபீஸ்க்கு போயிருக்கான். ஏக்கா, அதெல்லாம் நம்ம போட்டோ எடுத்தா சரி வராது. சூப்பரா மாப்பிள்ளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போட்டோ எடுத்து அனுப்புங்க. நான் பொண்ணு வீட்டுல காமிக்க, யாருக்கு பிடிச்சிருக்கோ உங்களுக்கு போட்டோ எடுத்துட்டு வந்து காட்டியே. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஒரு யூஸ் கிடையாது. தரகரே, இதான் என் பொண்ணு போட்டோ. தாங்கக்கா. பொண்ணு நீங்க சொன்ன மாதிரியே அழகா இருக்குக்கா. இந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கறது ரொம்ப ஈஸி. சீக்கிரமே நல்ல இடமா பார்த்துட்டு வரேன்க்கா. சரி தரகரே. அப்படியே பொண்ணோட பயோடேட்டாவை என் நம்பருக்கு அனுப்பி விட்டுருங்கக்கா. சரி, அனுப்பி விடுங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு அனுப்பணுமாக்கா? யார் சொன்ன பத்தாதா? ஏக்கா, பொண்ணு வீட்லயும் சரி மாப்பிள்ளை வீட்லயும் சரி கேட்காவக்கா.
அதனால கொஞ்சம் ரெடி பண்ணி அனுப்பி விட்டுருங்க. சரி சரி, அடுத்த தடவை வரும்போது அது நல்ல பொண்ணு நல்ல மாப்பிள்ளை போட்டாவே எடுத்துட்டு வாங்க. சரிக்கா, இன்னும் ரூபா தரவே இல்லையே. தரகர என் பிள்ளைக்கு நீங்க ஒரு மாப்பிள்ளை போட்டா கூட காட்டவே இல்லை. அதுக்குள்ள ரூபா கேட்டா எப்படி? அடுத்த தடவை மாப்பிள்ளை போட்டாவோட வாங்க, நான் உங்களுக்கு ரூபா தாரேன். சரிக்கா. ஏக்கா, பொண்ணு போட்டோ உங்களுக்கு காமிச்சிருக்கேல, நீங்க 5000 ரூபா தாங்கக்கா. அதுவெல்லாம் ஒரு பொண்ணு, அதுகளுக்கு நான் ரூபா தரணும் போல்க. ஏக்கா, நீங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமானது சொல்லியிருக்கீங்க. சாணி தட்டுற மாதிரி பொண்ணெல்லாம் இப்ப கிடைக்குமானே தெரியல. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பார்க்கணும்லக்கா. அதனால நீங்க 5000 ரூபா தந்தாதான் இதுக்கு மேல நான் பொண்ணே பார்க்க முடியும். தாரி தாரி. பெரிய மகாராணின்னு நினப்பு. எப்படி படுத்து கிடக்காது. அந்த கிளவி இருக்க வரைக்கும் தான் வேலை செஞ்சுட்டு கிடந்தேன். என்ன இவளுக்கு ஆக்கி ஆக்கி போடுவேன்னு நினப்போ? என் புருஷனே இங்க இல்ல, இவளுக்கு எதுக்கு நான் செய்யணும்? ஏய், என்னத்தே கூப்பிட்டீங்களோ? பகல்ல என்னடி படுக்க உனக்கு? இப்படி படுத்து படுத்துதான் வீட்டை விளங்காம ஆக்கிட்டு இருக்கா நீ. எழுந்துரு முதல்ல. எதுக்கு தே, கொஞ்சம் அசதியா இருக்காதான் படுத்திருக்கேன். என்ன சொத்த நேரம் படுத்துக்கிட்டீங்கன்னு? ஆமா, இது அப்படியே நீ சம்பாதிச்சு வாங்கின பெட்டு, அதனால நல்ல சொகுசா படுத்துக்கிடுவா. எழுந்துரு. இப்போ உங்களுக்கு என்னத்தே பண்ணணும்? மதியத்துக்கு சமைக்கணும், அப்புறம் வீடு வாசல் எல்லாத்தையும் தூத்து பெருக்கி அள்ளணும், வீடு மொத்தத்துக்கும் மாப்பு போட்டு துடைக்கணும், பிறகு எல்லா துணியும் நீ தான் துவைக்கணும், அதுவும் கையால. ஏத்தே, வாஷிங் மிஷின்ல தானே போடுவோம். வாஷிங் மிஷின்லாம் நேத்தோட ரிப்பேர் ஆயிட்டு. இனி வாஷிங் மிஷின்ல துணி துவைக்க கூடாது, கையில துணியை துவை. எல்லா பாத்திரத்தையும் அள்ளி போட்டு வச்சிருக்கேன், போய் விளக்கு. நான் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டு வா, அதுக்கு பிறகு உனக்கு என்ன வேலை இருக்குன்னு நான் சொல்லியேன். ஏத்தே, இவ்வளவு வேலையை எப்படித்தே செய்ய முடியும்? சமையல் வேணா நான் செஞ்சிருவேன், மற்ற வேலை நீங்க கொஞ்சம் செஞ்சிருங்களா? முடியாது, இதுக்கு மேல இந்த வீட்ல ஒரு வேலை நான் செய்ய மாட்டேன். எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். எழுந்துரு. சரி தே, கண்டிப்பா செய்கிறேன். இந்த போனை கொஞ்சம் வாங்கி பேசிருங்களா? போன்ல யாரு? நீ இவ்வளவு நேரம் படுத்துட்டு போன்ல தான் பேசிட்டு இருப்பியோ? யார்கிட்ட பேசிட்டு இருந்தா? அது தே ரொம்ப வேண்டப்பட்டவிய. நம்ம உறவு மாதிரியே உங்களுக்கும் அவிய ரொம்ப உயர்ந்த உறவு. இந்தாங்க தே, பிடிங்க, கொஞ்சம் பேசிருங்க தே. அப்படி என்ன உறவு? குடு. ஹலோ, யாரு? என்ன போன் பேச வேண்டி இருக்கு? என்ன ராசத்தி? என்னது இது? பாட்டின்னு தெரிஞ்சவனே அத்தை ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கு. என்ன அத்தை? நீ அவளை என்ன சொல்லி பேசிட்டு இருக்க? வேலை பாரு, அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க ராசாத்தி? அவ உனக்கு துணி எல்லாத்தையும் துவைச்சு போடணுமா? பாத்திரம் விளக்கு, துணி துவை, சோறு பொங்குங்க. வீட்டை வேற உனக்கு அந்த பிள்ளை குனிஞ்சு நிமிர்ந்து தொடச்சி தூத்த எல்லாம் போலுக்க. அவளுக்கு இப்போ 3 மாசம் தான் ஆகுது. அவளுக்கு இப்படிதான் வேலை கொடுப்பியோ? நல்லா பாத்துக்கிட சொல்லிட்டு வந்தா வேலை செய்ய நீட்டு இருக்கா நீ. எத்தே, அது வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிருச்சு தே. கீழே உட்காரும் போது கையை உணிக்கிட்டு உட்கார்ந்தனா கையில சுளுக்கு பிடிச்சிட்டு தே, அதை ஒரு வேலையை என்னால செய்ய முடியல. அதுக்கு தான் தே அவட்ட சொன்னேன், இல்லைன்னா அவகிட்ட எப்படி நான் வேலை சொல்லுவேன்? எந்த வேலையா இருந்தாலும் சரி, கை உடைஞ்சாலும் சரி, உனக்கு நீ தான் செய்யணும். வேணும்னா சமையல் வேணா பண்ண சொல்ல, அவன் நின்னுக்கிட்டு பண்ணி தந்துருவா. அதுக்காக வீட்டை தூரு, தோழி, பாத்திரத்தை விளக்கு, துணியை துவைன்னு சொல்லி பாருமே. உடனே கிளம்பி அங்க வந்தேன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கை வலிக்குதுன்னு தான் அவட்ட சொன்னேன். என் மருமக தானே ஒரு வேலை கூட செய்ய சொல்லக்கூடாதா? ஓ மருமவளா இருந்தாலும் எந்த வேலை சொல்லணுமோ அதைத்தான் சொல்லணும். ஓ இஷ்டத்துக்கு வேலையை அடிக்கிட்டு இருக்க. என்னமே ஏதாவது சொன்னா நீ பேத்தி அந்த சொன்னான்னு வச்சுக்க, உன்னை அந்த வீட்டுல இருக்க விட மாட்டேன். போன வை. டோன் 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 டொய் டோட டோட டொடைங். ஏத்தே, எப்படி? இப்ப சொல்லுங்க தே, பாத்திரம் வளர்க்கணுமா துணி துவைக்கணுமா? எதுக்கு அந்த கிளவி லைன்ல தான் இருக்குன்னு என்கிட்ட சொல்லல நீ? என்னது கிளவியா? போனை கொடுங்க, போன் போட்டு சொல்லிடுவோம். இல்லம்மா, அத்தை லைன்ல இருக்காவன்னு ஏன் அத்தை கிட்ட சொல்லல? அத்தை கூட விளையாண்டியோ? ஆமா தே, சும்மா விளையாண்டேன். அத்தைக்கு கை சுளுக்கிட்டுமா? அப்படியா? கீழே உட்காரும்போது, கீழே உட்காரும்போது. ஆமாம்மா, அதான் வாங்கிட்டு வந்து வேலை செய்ய முடியுமான்னு கேட்டேன். இந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு சோபா கட்டிலாம் கிடக்கும்போது எதுக்கு கீழே போய் உட்காந்தியா தேய்? வேணும்னே கையை உடைக்கிறதுக்கா? அது வந்துமா, அரிசி படைக்கும் போது கீழே உட்கார்ந்தேன். ஓ அப்படியா? நீங்க வாங்குற அரிசியில் மட்டும் உமியும் கல்லுமா கிடக்கும். ரொம்ப பாவம் நீங்க. என்மே நல்ல அரிசியா நான் பார்த்து வாங்கிட்டு தரேன் தேய். போன தாங்க தேய், பாட்டிக்கு போன் போடணும். பாட்டிக்கலாம் வாயாம போன் போடாதம்மா, அவிய தாத்தாவை பார்க்கட்டும். நீ படுத்து ரெஸ்ட் எடு, அத்தை போய் வேலை
ஏ அப்பா, என் மாமியாருக்கு மாமியார் மேல என்ன பையன் இருக்கு? இந்த பையன் இருக்கணும். நான் மட்டும் கரெக்டான நேரத்துக்கு பாட்டிகிட்ட போன் பேசலன்னா நிலைமை என்ன ஆயிருக்கும்? காலு கீழே போட்டு மிதிச்சிருக்கோம். என்னமே ரொம்ப உஷாரா இருக்கணும். பிசாண்டி, உங்க மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லி தரகட்ட போட்டா கொடுத்தீங்களோ? ஆமா வானரி, பிள்ளைக்கு சீக்கிரம் மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுக்கணும்ல. ஏற்கனவே ஒரு பையனை பார்த்தோம், கற்பா இருக்கான்னு சொல்லிட்டு ஓடிட்டான். அதான் தரகரை பார்த்து கொடுத்துருக்கேன். ஓ அப்படியே கொடுத்துருக்கீங்களோ? நீங்க கொடுத்தது தப்புலாண்டி. ஆனா போட்டோவோட நிக்காம ரொம்ப பொய்யெல்லாம் அள்ளி கொட்டி வச்சிருக்கீல, அதான் கேட்டேன். நான் என்ன பொய் சொன்னேன் வானரி? இல்ல பிசாண்டி, சமீப காலமா உங்க மக வீட்ல தான் கிடக்கா. ஆனா நீங்க 30,000 சம்பாதிக்கான்னு சொல்லி வச்சிருக்கீங்களாமே. மிந்தி போனாலும் வானரி, நான் தான் இப்ப வேண்டான்னு நிறுத்தி வச்சிருக்கேன். இப்ப கூட ஆஸ்பத்திரியில கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காவே. 30,000 சம்பளத்துக்கு 30,000 சம்பளம் வாங்கி தான் வாடகை தர கூட கஷ்டப்பட்டுட்டு கிடந்திருக்கிய வானரி. அப்ப கொஞ்சம் குறைவு தான் வானரி, இப்ப அப்படி கிடையாது. இப்ப 30,000 வானரி. ஓ அப்படியே, வேலைக்கு போகும்போது கம்மி இப்ப கூடி போச்சோ? ஆமா, உங்க மகளை கட்டிவீலுக்கு ஏதோ வீடுலாம் கொடுத்தீங்களாமா? அப்படியா? என்னது இது, தரகர் எல்லாத்தையும் சொல்லிட்டார் போல இருக்க. வானரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் பிறகு வாரேன் வானரி. பீசாண்டி, அப்படி என்ன கலெக்டர் வேலை இருக்க போகுது? சொத்த நில்லுங்காண்டி, உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. நான் ஏன் கேட்கனா, இருக்க கூட வீடு இல்லாம வாடகைக்கு தான் இருக்கிய. பிறகு எப்படி உங்க மகளுக்கு மட்டும் நீங்க சொந்த வீடு எழுதி வைப்பிய? அது நாங்க வாங்கி கொடுப்போம் வானரி. என் மாமே நல்லா சம்பாதிக்க, நாங்க வாங்க மாட்டோமா? சீக்கிரமே வாங்கிடுவோம். எப்படி 100 ரூபா கொடுத்தா 2 3 கிடைக்குதோ? போங்க வானரி, கிண்டல் பண்ணாதங்க. என்ன மீன்காரி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? தரகட்ட என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்க? என் தங்கச்சிக்கு நாங்க 3 வீடு கொடுப்போமா? அத ஒரு வீடு உனக்கா, ஒண்ணு உன் மவளுக்கா? என்ன ஒண்ணுதான் என் தங்கச்சிக்கு. ஆமா, அந்த வயசான காலத்துல உனக்கும் புருஷனுக்கு எதுக்கு தனி வீடு? முதல்ல நாங்க வீடு கொடுப்போனே சொல்லவே இல்ல. இதுல நீங்க திட்டம் போடுறீங்களா? திட்டம் எங்க அப்பா சம்பாதிச்சது அந்த கருவாட்டுக்கெல்லாம் கொடுப்பேன் போல்க. என்ன மீன்காரி, ரொம்ப ஓவரா இருக்கும் உன் திட்டம் பூரா. இந்த மாதிரி திட்டம் போட்டு தெரிஞ்சான்னு வச்சுக்க, என்ன நடக்கும் நீ பிறகு தெரியும். யார் கட்டின வீட யார் பங்கு போடியது? நல்லா இருக்கு மீன்காரி, உங்காத பாத்துக்கிறேன். என்னது இது, அந்த தரகர் இப்படி சொல்லி வச்சிருக்கா? என்னால வானரு ரொம்ப தான் கோவப்படியாவே. ஏன் என் மார்மவளுக்கு வரது எங்களுக்கு இல்லையாங்க? என் மாவ கண்ணு மணி அதை அனுபவிக்க கூடாதாங்க? நாங்க 10 வீட்டையும் பிரிச்சு காமிக்கோம். அதுக்கு பிறகு இந்த வானரு எப்படி என்கிட்ட மூஞ்சி வச்சிட்டு பேசியவன் நானும் பாக்கேன். கௌதமி, என் கூட வாழ. சரோஜாக்கா வீட்ல போய் அந்த பொண்ணு பேசி முடிச்சிட்டு வந்துருவோம். எந்த பொண்ணுமா?